வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவும் நம்ம ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இதை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. நல்லா காஞ்சதுமே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும், வறுத்து விட்டுடலாம். உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு செவந்ததும் இதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் செவந்ததும் ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இதை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுடலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டதும் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்து தோல் சீவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து முள்ளங்கி நல்லா வதங்கி வரட்டும். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முள்ளங்கி நல்லா வதங்கிருச்சு. இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் புதினா இலை, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலெல்லாம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு முள்ளங்கிலேருந்து ஒரு வாசம் வரும். அது வராமல் இருக்கும். சட்னி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சாச்சு. இப்போ சட்னியை நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன். காஞ்சதுமே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து பொரிஞ்சதுமே ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு சட்னியில் சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான முள்ளங்கி சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்தோடையும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.